அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வண்டி மாருதி பெலினோ ஆட்டோமேட்டிக். நம்மகிட்ட இருக்கிற பேசிக் டூல்ஸை வச்சு எப்படி பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல டிக்கியில் என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா சிசர் ஜாக்கி லிவர், வீல் ஸ்பேனர், அப்புறம் டோ கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக 2 டூல்ஸ் தேவைப்படுது. 12 ரிங்கு, ஒரு பைப்பு வேணும். பிரேக் பேட் மாற்றுறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த விஷயத்தை நான் வீல் லூஸ் ஒரு கேப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். பைப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்போவுமே பைப்பு வச்சு கீழே அமுத்துங்க. மேல் சைடு தூக்க ட்ரை பண்ணாதீங்க. காலை வச்சு மிதிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிதிங்க. சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆயிரும். வீலை லூஸ் விட்றதுக்கு முன்னாடி வண்டியை ஒரு மட்டமான இடத்துல நிப்பாட்டிக்குங்க. ஹேண்ட் பிரேக் போட்டு பின்னாடி வீல் 2 சைட்லேயுமே கல் வச்சுக்குங்க. ரியர் மட் ஃப்ளாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இங்கே ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஜாக்கி இப்படி ப்ளேஸ் பண்ணணும். பட் மேக்ஸிமம் ஜாக்கி ஃபீட் பத்தாது. அந்த மாதிரி டைமில் கல் வச்சு ஹைட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜாக்கியை தூக்குறது டைம் எடுக்கும், போர் அடிக்குங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக தூக்குங்க. வீலை கழட்டினோடனையும் வண்டியோட அடியில் சேஃப்டிக்கு போட்டு வச்சுருங்க. பிரேக் ஆயில் கேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் பிரேக் ஆயில் கேப்பு. இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ளூ கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் ஆயில் ரொம்ப கீழே இருக்கும். 12 ரிங்கால் கேலிபர் போல்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்ருக்குங்க. போல்ட்டை கழட்டினதுக்கப்புறமா இந்த ஜாக்கி லிவரை வச்சு இந்த உள் சைடில் விட்டு நம்புங்க. உள்ளே பிஸ்டன் இருக்கும். பிஸ்டனை ஃபுல்லாக நகர்த்தி விடணும். பிஸ்டனை ஃபுல்லாக நகர்த்தி விட்டதுக்கப்புறமா கேலிபர் இப்படி தூக்குனிங்கன்னா நகர்ந்து வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் கீழ் போல்ட்டை கழட்டிட்டு இப்படி ஜஸ்ட் தூக்குனிங்கன்னா போதும். இதுதான் பழைய பிரேக் பேடு. இது மாருதி ஓஇ பிரேக் பேடு. 2100 ரூபா வருது. இப்போ புது பேடு மாத்திரம் பேக் சைடில் உள் சைடில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். அதேமாதிரி வெளி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே அமுத்திட்டு மேலே அதேமாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு லாக் ஆகிரும். மாட்டும்போது அந்த கிளிப் மட்டும் கரெக்டாக லாக் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. கேலிபர் பின்னு 2மே மேலே கீழே இருக்கிற 2 பின்னுமே ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பின்னில் க்ரீஸ் வச்சு மாட்டுங்க. க்ரீஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரஸ்ட் ஆகி கேலிபர் பின் ஜாம் ஆனாலுமே உங்களுக்கு பிரேக் பேட் சீக்கிரமாக தெரிஞ்சிடும். ஸோ மாட்டும்போது முடிஞ்ச அளவுக்கு கேலிபர் பின்னை க்ளீன் பண்ணி க்ரீஸ் பேக் பண்ணி மாட்டுங்க. கேலிபர் பின்னை லாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த போல்ட் எடுத்து அதேமாதிரி போட்டுருங்க. போல்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கையில் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றினதுக்கப்புறமா ரிங்கை போட்டு டைட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் மேலே வரைக்கும் வந்திருக்கும். இப்போ பிரேக் 2-3 டைம் பம்ப் பண்ணி விட்டிங்கன்னா ஆயில் பழைய லெவலுக்கு போயிடும். வீலை மாட்டினீங்கன்னா வண்டி முடிஞ்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் கார்கள் சம்மந்தமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.